அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் நாமத்தில் இதமான வாழ்த்துக்கள். தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் என்பது நம் உடலை வருத்திக் கொள்வதற்கு அல்ல, மாறாக உள்ளத்தை திருத்திக் கொள்வதற்கும் இறைவனின் அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் எண்ணி நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வதற்கான அருளின் காலம். மாற்றம் என்பது ஒப்பில்லா இறைவனின் இரக்கத்தையும் அளவில்லாத அருளையும் பெற்று உள்ளத்தில், எண்ணத்தில், செயலில் மாற்றத்தை கொண்டு வருவதாகும். இன்றைய திருவழிபாடு யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 - 30 முடிய உள்ள இறை வசனங்களை தியானிக்க நம்மை அழைக்கிறது. இதில் இயேசு தந்தையை முன்னிறுத்தி தந்தையின் பெருமைகளை கூறுவதோடு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது. தந்தையின் பெருமைகளாக இயேசு சொல்வதாவது: தந்தை செயலாற்றக்கூடியவர், தந்தை அன்பு செய்ய கூறுபவர், தந்தை வாழ வைப்பவர், தந்தை தீர்ப்பளிக்காதவர், தந்தை தீர்ப்பளிக்கும் உரிமையை மகனிடம் கொடுத்தவர், தந்தை இறந்தவரை உயிர்ப்பிப்பவர், தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருப்பவர், தந்தை மகனோடு சொந்தம் கொண்டாடுபவர் என்பதாகும். மேலும் யோவான் 5:19 தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறும் இயேசு தனக்கும் தன் வானக தந்தைக்கும் இருக்கும் நெருங்கிய தொடர்பை பற்றி எடுத்துரைக்கிறார். தந்தையின் மனநிலையோடு இயேசுவின் மனநிலையும் மிக நெருக்கமாக ஒத்திருப்பதை இத்தவக்காலத்தில் நாம் உணர்வது அவசியம். காரணம், வானக தந்தையின் மனநிலையோடு இயேசுவைப் போல நமது மனநிலையும் அமைய வேண்டும் என்பதே இத்தவக்காலம் நமக்கு கொடுக்கும் மேலான அழைப்பு. நற்செய்தியில் இயேசு சொல்லும் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால் தந்தையை பற்றி கூறிய அனைத்தையும் இயேசுவும் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வின் முழு மூச்சும் தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்வதில் மட்டுமே ஈடுபட்டிருந்தது, சிலுவையின் பாடுகளை ஏற்பதிலும் கூட என்பதை நாம் அறியலாம். இயேசுவின் மனப்பான்மை போன்று நாமும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பதென்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் அதுதான் நமது கிறிஸ்துவ வாழ்வின் அழைப்பு. பல வேளைகளில் நமது மனம் பலவிதமான உலகப்போக்கான விருப்பங்களால் ஆட்கொள்ளப்படுகிறது என்றாலும் இயேசுவின் வாழ்விலும் உலகப்போக்கின் தாக்கம் இல்லாமல் இல்லை. ஆனால் அத்தாக்கத்திற்கு இடம் கொடாத வண்ணம் இயேசுவின் தொடர்பு வானகத் தந்தையோடு துண்டிக்கப்படாத தொடர்பாக இருந்தது. அத்தொடர்பை நிலைநிறுத்த இயேசு அதிகாலை, நண்பகல், மாலை, இரவு, நள்ளிரவு என தனிமையான இடத்தில் தன் வானக தந்தையோடு ஜெபத்தில் ஆழ்ந்திருந்தார். நாமும் இவ்வாறு ஜெபத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே இயேசுவோடு தொடர்பில் இருக்க முடியும். ஓடும் நதி தான் பிறக்கும் ஊற்றோடு இணைந்திருக்கும் வரைதான் அது நதியாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஒரு சில இடங்களில் மட்டுமே தண்ணீரை தாங்கிய குளங்களாகவோ அல்லது வறண்ட நிலங்களாகவோ இருந்துவிடும். அதுபோல வானகத் தந்தை என்னும் மூல ஊற்றோடு எப்போதும் இணைந்திருக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் வற்றாது ஓடும் நதியோடு நாமும் இணைந்திருப்போம். இறைவன் காரணமின்றி எதையும் படைக்கவில்லை, உங்களையும் என்னையும் கூட. ஐம்பொறிகளை அளித்த இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி அவற்றை நல்ல வழியில் செல்ல விடுவதே. தீய குணங்கள் விரட்டப்பட்டால் மட்டுமே தெய்வம் அதன் அனைத்து மகிமையுடனும் நம்முள் தோன்றிடும். நாம் எட்ட விரும்பும் உயரத்திற்கு ஏற்ப ஏணியும் நீளமாக இருக்க வேண்டுமல்லவா? அதுபோல் இலக்கை அடையும் வரையிலும் நம் ஆன்மீக சாதனைகள் தொடர வாழ்த்துக்கள். ஆசையை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்வோம். இறை தந்தையின் மக்களாய் வாழ்வோம்.